1200 வருஷத்துக்கு முன்னாடியே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊராக கள்ளக்குளத்தூர் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே அமைந்துள்ளது கள்ளக்குளத்தூர் கிராமம். இந்த கிராமத்தில் தான் இந்த சிற்பம் இருப்பதாக நமக்கு அந்த பகுதியை சேர்ந்த நண்பர் ஜெயராமன் தியாகு தகவல் கொடுத்திருந்தார். உடனடியாக நாம் அங்கே புறப்பட்டு போனோம். அழகிய சூழலில் ரொம்பவும் அழகாக இருக்கும் கிராமம்தான் கள்ளக்குளத்தூர். கிராம தேவதைகளான சப்த மாதர்கள் இந்த கோயிலில் அமர்ந்து இருக்காங்க. இங்கே தமிழ் ஜைனர்களும் குறிப்பிட்ட அளவில் இருக்காங்க. இவங்களுக்கான ஆதீஸ்வர சுவாமி ஜினாலயத்தில் நிர்வாண சாகர சுவாமி முனிவருடைய பாதம், மானஸ்தம்பம் மற்றும் பலிபீடம் அமைந்துள்ளன. இதோ இங்கே தான் செட்டியார் தெருவில் தூர்ந்து போன ஒரு கிணறு. அதன் மேலே இப்படியாக காட்சியளிக்கிறார் இந்த விநாயகர். சுத்தம் செய்து சிற்பத்தை தூக்கி நிறுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர் ஊர் முக்கியஸ்தர்கள்.
இவர்களது ஆர்வமும் ஈடுபாடும் பாராட்டத்தக்கது. பத்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறார் இந்த அழகிய அரிய பல்லவர் கால விநாயகர். உரிய இடத்திற்கு வந்துவிட்டார். வழிபாடுகள் தொடங்கியாயிடுச்சு. நமஸ்தே நமஸ்தே அல்லல் போ முல்வினை போ மண்ணை வெற்றி தொல்லை போம் போகா வீரம் போ நல்ல குணமதிய மாமரனை போம் வெற்றி பெருக்கும் செய்த கணபதியே கைதொழிகேன் தான் ஓம் சக்தி அப்புறத்தின் தாய் கண்ணோதந்தி பிரயோதயாது. அற்புதமான ஒரு விநாயகருடைய சிற்பம். இந்த கலைப்பாணியை பார்க்கும்பொழுது பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக நம்ம சொல்லலாம். 4 கரங்களோட பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் விநாயகர். ரொம்பவும் ஒரு அரிய சிற்பமாக இருக்குது. ஏற்கனவே இந்த பகுதியில் கள்ளக்குளத்தூரில் பல்லவர் காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கணும். அந்த ஆலயம் இருந்ததுக்கான தடயங்கள்லாம் நம்ம அருகில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அந்த ஆலயத்தில் இந்த விநாயகரும் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த ஊர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர். ஒரு 1000-1200 வருஷத்துக்கு முன்னாடியே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராக கள்ளக்குளத்தூர் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான், ஒரு நினைவு சின்னமாகத்தான் இந்த விநாயகர் சிற்பம் இங்கே நமக்கு கண்டறியப்பட்டிருக்கு. இது குறித்து, இந்த விநாயகர் குறித்தும் இங்கே இருந்த ஆலயம் குறித்தும் நம்ம மேலதிக ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளலாம். நன்றி. இன்றைய நாளிதழ்களிலும் கூட செய்தியாகிவிட்டார் கள்ளக்குளத்தூர் விநாயகர். நமக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும். இவரை மீட்டெடுக்க துணை நின்ற நல்ல உள்ளங்களுக்கு நமது நன்றிகள்.